பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரவீனா அவர்கள்ட்ட இருந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே இல்லையே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த நேரத்துல இப்போ ரவீனா அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹலோ என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் பிக் பாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஃபைனலா இப்போ நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். அண்ட் இந்த 91 டேஸ் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தப்போ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்க எல்லாத்தையும் அதிகமா என்டர்டெயின் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட கேப்பபிலிட்டிக்கு தகுந்தாப்புல. ஸோ அதுவும் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 91 டேஸ் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தப்போ எனக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என் லைஃப்ல நான் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கமலஹாசன் சார், விஜய் டிவி, எண்டமால்ஷன் இவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் பிக் பாஸ் டீமுக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நாங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவங்க வெளியில பயங்கரமா இதுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. நான் பிக் பாஸ்க்குள்ள போனதை ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா தான் பாக்குறேன். நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் என் லைஃப்ல நான் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு பெஸ்டான பர்சனா நான் வெளியில வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் சீசன் 7ல உள்ளுக்குள்ள இருந்த எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் வெளியில இருந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலும் அவங்க கொடுக்கல. அவங்க என்னை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னொரு ஃபேமிலியா தான் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு நிறைய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 7 எப்பொழுதுமே எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஷோவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரவீனா அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. ரவீனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 91 நாள் கண்டினியூஸா இருந்திருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்ற பேரும் ரவீனாக்கு எப்பொழுதுமே உண்டு. அண்ட் அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட இன்டர்வியூக்காக நிறைய பேர் ரொம்ப ஐகரா காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவீனா அவர்கள் எவ்வளவு ஃபன்னா இருந்தாங்க? ரவீனா அவர்கள் கொடுத்த என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.